என் பையனை அடிச்சவன் எவனா இருந்தாலும் அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. நான் துடிக்கிற துடிப்பா அவங்க அம்மாக்காரு துடிக்கணும். அவன் குடும்பமே சுடுகாடு ஆயிடுவானுங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க தூக்குலயே கண்டிப்பா போடணும். என் தம்பி இப்படி பண்ணவன் எவன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. வணக்கம். கோவை வெள்ளலூர் அடுத்த ஹவுசிங் யூனிட் பகுதியில் நண்பகல் 12 மணி அளவில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போத்தனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் போலீசார் கொலை நடந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இன்பரசன் என்ற 18 வயதுடைய நபர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு முருகனுக்கு மாலை அணிந்து பிளம்பிங் வேலை செய்து வருவதாகவும், இன்று மதியம் அந்த பணிக்காக தேவையான பைப்புகளை வாங்கி செல்லும் பொழுது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் மர்ம கும்பல் கொலை செய்துள்ளார்கள். கொலை செய்யப்பட்ட இடமானது அந்த பகுதியில் எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களோ பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இந்த கொலை சம்பவமானது பட்ட பகலில் நடைபெற்றிருக்கு. இன்பரசனை கொலவெறி தாக்குதல் செய்யப்பட்டதில்ல. அவர் முழுவதுமாக அடையாளம் தெரியாத அளவிற்கு அவர் முகம் மற்றும் அவர் கைகால்கள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக உடலை சிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. 3 தனிப்படைகள் அமைத்து தற்போது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளார்கள். அதே சமயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.